வணக்கம். ஈரோடு ஆறுமுகம், சோழி பிரசனம் பார்க்கும் ஜோதிடர். உங்கள் இடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன், கேளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. அதாவது சோழி மூலம் இந்த ஒரு வாரமாக சனி பயிற்சி பற்றி பொது பலனும் சொல்லியிருக்கிறேன், ராசி பலனும் சொல்லியிருக்கிறேன். அந்த பொது பலனில் உலகத்தில் இருக்கிற தலைவருக்கு ஆபத்து என்று சொல்லியிருக்கிறேன். நான் சனி பயிற்சி முன்னாடியே அது நடந்து விட்டது. ஆனா சனி பயிற்சி நாளைக்கு. பொதுமக்களாகிய நீங்கள், யூடியூப் சேனல் பார்க்கும் வாசகர்கள், பார்க்காத வாசகர்கள் நீங்க எடுத்து சொல்லுங்கள். நாளைக்கு சனி பயிற்சி. காலையில் தூங்கி எந்திரிச்சு அவர்கள் பக்கத்தில் சிவாலயங்கள் இருந்தால் சிவாலயங்களுக்கு சென்று வாருங்கள். அது இல்லை என்றால் குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். அதற்காக நீங்க திருநாளால் போனாத்தான் சனி பகவான் நேரடியா பாடமுழுப்பாலாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி போய் தான் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. நான் கோயிலுக்கு போவாண்டான்னு சொல்லவில்லை, போங்கள் வாங்கள். கோயிலுக்கு போய்த்தான் ஆக வேண்டும். அங்க போனாதான் சனி பகவான் நிகழ்வார் என்று நினைக்காதீர்கள். சனி உங்க வீட்டிலிருந்தே வரலாம், அதை விட தெரிந்து கொள்ளுங்கள். உங்களெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. டெய்லி டிவி பார்க்கிறீர்கள், பேப்பர் பார்க்கிறீர்கள். நேற்று திருவண்ணாமலை கிரிவலம் சுத்தி கொண்டு போனவர்கள் மெட்ராஸ் பக்கத்திலே வண்டி ஆக்சிடென்ட் ஆகி 3 பேர் உயிர் விரிந்து விட்டது. அவர் யாரை பார்க்க வந்தார்கள்? அண்ணாமலையை பார்க்க வந்தார்கள். அண்ணாமலையாரை பார்க்க வந்தால் ஏன் அந்த நிலைமையினால் சில காரணங்கள் இருக்கிறது. அது என்ன போல ஜோதிடர்களை புட்டு வைத்திருப்பேன். அதே போல் இன்று திருப்பதிக்கு சென்று வந்து ஆந்திராவை சேர்ந்தவர்கள், அவர்கள் ஒரு 3-5 பேரு ஸ்பாட்லி அவுட்டு. இதை ஏன் ஒரு ஜோதிடர் சொல்லுகிறேன் என்றால், எதுக்கெடுத்தாலும் அங்கெல்லாம் போன அங்கெல்லாம் நினைக்காதீர்கள். சனி பகவான் நாளைக்கு சனி பயிற்சி. திருநள்ளாறு தான் உலகத்தில் இருக்கிற 140 கோடி 790 கோடி மக்களும் போக முடியாது. இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களும் போக முடியாது. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களும் போக முடியாது. அதுமே தெரிந்து கொள்ளுங்கள். ஏதோ 10-30 பேர் போய் சாமி கும்பிட்றாங்க, வந்துட்டோம். ஆனா வீட்டுல எல்லாத்துக்கும் தொந்தரவு பண்ணிட்டு, கடவை வாங்கிட்டு, காசு எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு போயிட்டு வந்தா 2000 செலவாகும். இதெல்லாம் நீங்க தடுத்து நிறுத்துங்கள். கடவுள் எல்லாம் வர சொல்லவில்லை. எங்களை போல ஜோதிடர்கள் திருநாளாறு சென்று வாருங்கள், கும்பகோணம் சென்று வாருங்கள், ராமேஸ்வரம் சென்று வாருங்கள், காசி சென்று வாருங்கள். எங்களை போல ஜோதிடர்கள் தான் சொல்லிக்கிறார்கள். கடவுள்லாம் உங்களை வர சொல்லவே இல்லை. அதுக்காக ஜோதிடர்களை போக சொல்லவில்லை. நீங்கள் புரிந்து கொண்டு சென்று வாருங்கள், அவ்வளவுதான். எல்லாத்தையும் ஒண்ணுதான். வீட்டிலே உங்க தாய் அப்பன் காலில் விழுந்தாலே ஈஸ்வர கும்பிட்ட மாதிரி. அண்ணாமலையை கும்பிட்டதுக்கு சமம். யாராவது தாய் அப்பன் காலில் விழுவாங்களா? எப்படி விழுவான்? போகும்போது திட்டிட்டு போறான், வேலை இல்ல, பொருளும் காசு கொடுத்துட்டு இருக்கணுமா உனக்கு அப்படின்னு திட்டிட்டு போறான் பையன். அங்க போய் கோயிலுக்கு போய் செலவு பண்ணுவான். கடவுள் பார்த்துக்கிட்டு போற அவனை. தாய் தகப்பன் தான் உலகத்திலேயே பெரிய தெய்வம். அது தெரிந்து கொள்ளுங்கள். உலகத்திலேயே பெரிய தெய்வம் தாய் தகப்பன் தான். அதை மறந்து விட்டு நீ திருச்செந்தூர் சென்று வருகிறேன், சென்னிமலை சென்று வருகிறேன், திருப்பதி சென்று வருகிறேன் அப்படி என்று நினைத்து சென்று வந்தால் அதுக்கு ஒரு தண்டனை உண்டு. உங்களுக்கு தெரியாது. ஏன் சொல்லுகிறேன் என்றால், நாளைக்கு சனி பயிற்சியினால இதுல விவரமாக சொல்லுகிறேன். நீங்க தான் நான் சொல்லும் வீடியோவை நன்றாக பாருங்கள், உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். உடனே கிடைக்காது, நான் தெரிந்து கொள்ளுங்கள். மருத்துவமனைக்கு செல்கிறீர்கள், மருத்துவரை சந்திக்கிறீர்கள், ஊசி போட்டு மாத்திரை கொடுக்கிறார். அந்த மாத்திரை வாங்கிட்டு வந்தாலும் நல்லாகுமா?
நல்லா வரணும், நல்லாவும். ஆபரேஷன் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு வந்தா என்ன பண்றது? அதனால் நீங்கள் நான் சொல்வது நன்றாக கேளுங்கள். நான் பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, தெரிந்து கொள்ளுங்க. நானும் ஒரு சிவன் பக்தர், பொய் சொல்லுங்கிற அவசியம் இல்லை. எதுக்காக சொல்லுகிறேன் என்றால், ஏன் இவர் இந்த மாதிரி அடிக்கடி வீடியோவை பாரு பாரு என்று சொல்கிறாரே என்று சொல்கிறேன் என்றால், உங்களுடைய மனசு ஒரு திருப்திக்கு ஆதலாகும். நான் அடுத்தவங்களை பற்றி பேசவில்லை, உலகத்தில் இருக்கும் அனைவரை பற்றி தான் பேசுகிறேன். சோழியை பற்றி பேசுகிறேன். சோழியில் அவ்வளவு காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது, அதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சனி பயிற்சி முடிந்தவுடன் நீங்க யாரெல்லாம் வந்து ஜோதிடம் பார்ப்பீர்கள், ஆனால் இந்த ஜோதிடத்தின் கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம். அதுக்குண்டான பதில் என் இடத்தில் உள்ளது. நானே உங்களுக்கு பார்க்கலாமா பார்க்கக்கூடாது உத்தரவாதத்தான் பார்க்கிறேன், அதை முன்னே தெரிந்து கொள்ளுங்கள். 108 சோழியில் ராமசாமி என்பவர் வந்தா, ராமசாமிக்கு பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா அப்படின்னு தெரிந்துதான் ஐயா உங்களுக்கு பார்க்க சொல்லி உத்தரவில்லை. சென்று போய் ஒரு 6 மாசம் கழித்து வாருங்கள், ஒரு 3 மாசம் கழித்து வாருங்கள் தான் அனுப்பி கொண்டு இருக்கிறேன். அதை முன்னே தெரிந்து கொள்ளுங்கள். இதில் உத்தரவு கொடுக்க வேண்டும். அதனால் நீங்கள் நாளைக்கு சனி பயிற்சி கோலகத்துக்கு சென்று வாருங்கள், பக்கத்தில் இருக்கும் சிவாலயத்துக்கு சென்று வாருங்கள். இந்த இரண்டையும் சந்திச்சு வந்து தாய் தப்பனதான் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குங்கள். உங்களுடைய பிடித்த சனியெல்லாம் தீர்ந்துவிடும். அதே போல் இந்த வருடம் சனி பகவான் பொதுமக்களை எந்த அளவுக்கும் பாதிக்காது, அதை தெரிந்து கொள்ளுங்க. பொதுவாக சொல்கிறேன், நமது தமிழக மக்களாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்க அனைத்து மக்களாக இருந்தாலும் சரி, உலக மக்களாக அனைவருக்கும் சொல்கிறது. சாதாரண பொதுமக்களுக்கு இந்த ஆண்டு சனி பகவான் எந்த ராசியா இருந்தாலும் சரி பாதிக்காது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால், இந்த வருடம் சனி பகவான் ஆக்ரோஷத்தோடு நடந்து கொண்டு வருகிறார். இன்னும் எத்தனை தலைவர்களை காவ கொடுப்பார் என்றே தெரியாது. தொழிலே பிறந்து கொண்டு இருக்கிறது. சனி பயிற்சி ஸ்டாக் ஆனதால் உலகத்தில் ஒரு முக்கியமான வரலாறு படைத்த தலைவரை முடிந்துவிட்டார். உலகத்துக்கு முக்கியமான பொருள் கொடுக்கக்கூடிய தலைவரை இழந்திருக்கிறது நான் இந்த உலகம். இதை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லுகிறேன். டிவியில் அண்ணாடு வந்து விட்டுதான் நீங்க பார்த்துதான் இருக்கிறீர்கள். ஆகவே இந்த சனி பகவான் நம்ம செய்கிறார் என்று எனக்கு சோழ சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. இதெல்லாம் போட்டு ஏற்கனவே பார்த்து எழுதி வைத்திருக்கிறார்கள் சொல்கிறேன். இன்னும் ஒரு 3-4 தலைவர்களுக்கு ஆபத்து ஒன்று யார் என்று தெரியாது. இதெல்லாம் நடந்து முடிந்தால்தான் பொருளாதாரம் நன்றாக இருக்கும். அதே போல் தங்கத்தை வாங்கி இருப்பு வைக்காதீர்கள், தங்க விலை இறங்கும். அது அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதே போல் இந்த ஆண்டு மழை நன்றாக பொழியும். வெயில் ஒரு 10 நாளைக்கு தான் இருக்கும், அவர் மழை ஆரம்பித்துவிடும். ஆகவே பொதுமக்களாக நீங்கள் இந்த சோழி சொல்லும் சோதிடரை நம்பி இந்த யூடியூப் சேனலை நன்றாக பாருங்கள். உங்களுக்கு சில கருத்துகள் தெரியும். சும்மா நிறுத்தி விவாதிகள் ஒரு எத்தனை நிமிஷம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோமோ அதை பூர்த்தியா பாருங்கள். உங்களுடைய பார்க்கும் பொழுது உங்களை அறியாமல் சில தவறுகள் செய்திருந்தால் கூட அது மறைந்துவிடும். ஞாபகம் கல்வியில் தேர்வில் எழுதக்கூடிய மாணவர்கள் 2 முறை இதை பார்த்தால் தேர்வு எழுதக்கூடிய ஞாபகம் கூட வந்துவிடும். நாங்கள் வேற நியாயம் எது ஊர் நியாயம் பேசவில்லை. உலகத்தில் இருக்கும் மக்களுக்கு அனைவருக்கும் ஏழை பணக்கார இடது பொதுவாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த சோழி பார்க்கும் ஜோதிடரை மதித்து இந்த வீடியோவை தயவு செய்து பாருங்கள். ஒரு மண்டலம் பார்த்தீங்கன்னால் உங்க கஷ்டம் கண்டிப்பாக தீரும். இதை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 1 நாள் 2 நாள் தீரவே தீராது, அது தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே யூடியூப் பார்க்கும் வாசகர்கள், என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் தேவி மருத்துவமனை அருகில் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது.
என்னுடைய அலுவலகம் காலை 7 10 மணி வரை தான் சோழி பார்த்து சொல்லப்படும். என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170. என்னுடைய யூடியூப் சேனல் தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன், ஈரோடு ஆறுமுகம் பெரியசாமி என்றால் யூடியூப் சேனல் ஓபன் ஆகிவிடும். பாருங்கள், மற்றவர்களுக்கும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அது முக்கியமான புண்ணியம். இதை தெரிந்து கொண்டு உங்களை சில காரியங்களை முதலில் சொல்கிறேன். திருமணம் தடை, புத்திர பாக்கியம் 3 இருந்தால்தான் நாம் நன்றாக இருக்க முடியும். இந்த 3க்கும் ஒழுங்கா சோழி பார்த்து உங்களுக்கு நன்றாக பதிவு சொல்கிறேன். கேளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.